வணக்கம். நான் உங்கள் உத்தம பித்தன். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என்ன வேலை பார்த்தாலும் மனசுக்குள்ள சில நிம்மதிகள் இருக்காது. காரணம் என்னன்னா மன உளைச்சல். அதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்குன்னா தெய்வ வழிபாடு. முதலாவதாக ஆண்டவனை எல்லாமே முதலா நம்பணும். சரிங்களா? அவங்க இஷ்ட தெய்வங்களை கும்பிட ஆரம்பிங்க. இறை வழிபாடு பண்ணினாலே மனதுக்கு நிம்மதி கண்டிப்பாக சேரும். இது உண்மை. நம்மளை படைத்த ஈரவன் நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டு தான் இருப்பாரு. நாம நினைக்கலாம் அவங்க பாக்குறாங்க, இவங்கள பாக்குறாங்க, நம்மளை பாக்குறது இல்லை, நம்ம இப்படி இருக்கோம்னு அவங்க நினைக்கலாம். கிடையாது. நம்மளையும் இறைவன் பார்க்கத்தான் செய்வார். ஈஸ்வரன் ஈஸ்வரனை யாரும் அவ்வளவு சீக்கிரமாக அணுகிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா தெய்வங்களையுமே நீங்க கும்பிட ஆரம்பிப்பீங்க. ஆனா ஈஸ்வரனை மட்டும் கடைசியா தான் நீங்க கும்பிடுவீங்க. ஏன் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய அருள் மனப்பூர்வமாக நமக்கு கிடைத்தால்தான் நாம் ஈஸ்வரனை நாட முடியும். இதை நம்பிக்கை. நிறைய சாமி கும்பிடலாம், வீட்டுல கும்பிடலாம், கோயில்ல கும்பிடலாம். ஆனா இவருடைய சன்னதிக்கு போனோம்னா இவருடைய அனுமதி நமக்கு கிடைக்கணும். கண்டிப்பா ஒரு டைம் வரும். அதுவும் சில வேலைகள் இருக்கு. சிறு வயதுல ஈசனை நாடுவதுங்கிறது கஷ்டம். முழுமை வயசாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈசனுடன் நாம் நாடி விடுவோம். நான் சொல்லலாம், நீங்க அவர் எங்க நம்மளை பாக்குறாரு, நம்ம ஏன் கவனிக்கிறோம்? ஒரு உதாரணத்துக்கு, நீங்க கீழே விழுகிறீங்க. விழுந்த உடனே எம்மா அடி அப்பான்னு எந்திரிப்பீங்க. என்ன அத்தை அப்படின்னு எந்திரிக்கிறீங்க? கிடையாது. அப்ப எம்மா எப்பா அது அம்மையப்பன். அம்மையப்பன்னா யாரு? ஈஸ்வரன். அந்த காலத்திலே பாடி வச்சு போயிட்டாங்க, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா. நீ ஈஸ்வரனை கும்பிடாட்டினாலும் உன்னோட வாயால விழுந்தவுடன் நினைச்சிடற. பாத்தீங்களா? நீங்க ஈஸ்வரன் வழங்கல, ஆனா விழுந்தவுடன் யாரை கும்பிடுறீங்க? அவரை தான் பாக்குறீங்க. இப்ப அந்த அளவுக்கு உங்க நெஞ்சில் அவர் இருக்கார். எங்கும் நிறைந்தவர், எல்லா பக்கம் இருக்க செய்வார். நல்லா எல்லாருமே சாமி கும்பிடுங்க. பிரச்சனைகள், கவலைகள், நிம்மதி எல்லாம் வரும் போகும். வாழ்க்கையில எல்லாருமே இப்படியே இருந்துட முடியாது. சில மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை கண்டு அஞ்சாம நம்ம தாண்டி போயிட்டே இருக்கோம். இதுவும் கடந்து போகும்னு போயிட்டே தான் இருக்கும். என்ன ஆயிரப்போகுது? இன்று இருப்போர் நாளை இல்லை. எதே வரட்டும் தாங்குங்க. என்ன நிகழ்ச்சி வந்தாலும் எதையும் பார்ப்போம். வரத்தான் செய்யும். அப்படியே நிற்குமா? போய்த்தான் தீரும். அது போகும். அன்னைக்கு நம்ம வாழ்வோம். யாராக இருந்தாலும் சரி, நிச்சயம் எல்லாருமே நன்றாக வாழ்வீர்கள். நம்ம ஒரு மனதாக இருந்தால் அதை இனிமே நீங்க கடைப்பிடிங்க. காலையில எந்திரிச்சோமா நல்லபடியா சிறந்தபடியா சாமியை கும்பிடுங்க. முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வேலையில் போங்க. நிம்மதி தன்னால வரும். கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் வந்து போகட்டும். பிறந்த உடனே யாரும் பணக்காரராக இருக்க போறதும் இல்லை. பெரிய செல்வம் தான் இருந்தவனும் அப்படியே இருக்க போறது இல்லை. கீழே வந்து கொரோனா ஒரு காலம் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எத்தனையோ ஆளுங்களை கொண்டு போய் அதில் நம்மளே விட்டு வச்சிருக்கு. இப்போ நம்ம அதில் கொடுத்து வச்சிருக்க ஆளுங்க. அந்த மாதிரி கவலைகள், மனசுக்குள்ள சில சஞ்சலங்கள் எல்லாம் எல்லா பத்தியும் வரும். தன்னால போயிடும். எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நாம சந்தோஷமே உலகம்னு நீங்க இனிமேல்
இதுவரை எப்படி இருந்தீங்களோ இனிமேல் வந்து எல்லா உறவுகளையும் அரவணைச்சுக்கோங்க. சந்தோஷம் கண்டிப்பாக வரும். உறவுகள்ங்கிறது கிடைக்காத ஒன்று. அண்ணன் தம்பி இனி ஒரு பிறவி பிறக்க போறோமா? இல்லை. அக்கா தங்கச்சி இனி ஒரு பிறவி பிறக்க போறோமா? இல்லை. அதற்குள்ள 1000 சண்டை வரத்தான் செய்யும். எல்லா பேரும் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரது. கணவன் மனைவி அந்நியமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி 1/2 மணி நேரத்துக்கு மேல பேச முடியாது வீட்டுல. 30 நிமிஷம் 31 நிமிஷம் ஏதாவது ஒரு வகையில சண்டை வந்துடும். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளிச்சு நல்லபடியா எல்லாரும் திருந்தி நடங்க. நன்றி, வணக்கம்.